ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தியாஸ் மீடியா. நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரெட் சாண்ட்விட்சுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பொடி பொடியாக வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி, கொத்தமல்லி தழை, இது எல்லாமே நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட கூடி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், உப்பு. எல்லாமே எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தேவையான காரப்பொடி சேர்த்துக்கிறேன். வெறும் வரமிளகா பொடி சொல்லுவோம் இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ண வேணாம், ஏன்னா தக்காளிலையும் வெங்காயத்துலேயும் தண்ணி வெளிவரும். ஸோ எதுவுமே தண்ணிலாம் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்றோட ஒன்று. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நான் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம சாண்ட்விச்சுக்கு ரெண்டு ப்ரெட்டு தேவைப்படும் ஒவ்வொரு இதுக்கு. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை ஒரு ப்ரெட் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இது குட்டி ப்ரெட்டுங்கிறதுனால நான் கொஞ்சமாக வைக்கிறேன். உங்களுக்கு பெரிய ப்ரெட் கிடச்சிதுன்னா நீங்கள் இன்னும் நிறையவே வைக்கலாம் வெஜிடபிள்ஸு. ஸோ வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ப்ரெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது ஒரு ப்ரெட் வச்சு நம்ம வச்சாச்சு, க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதேமாதிரி இன்னொன்றும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் கூட கேரட் கிடச்சிது அப்படின்னா பொடி பொடியாக சீவிட்டு சேர்த்துக்கலாம். பட் அது இதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வெறும் வெங்காயம் தக்காளி நம்ம வீட்டில் எப்போதுமே இருக்கும். ஸோ இது மாதிரி பண்ணலாம். நம்ம ப்ரெட்டு நார்மலாக சாப்பிட்றத விட இது மாதிரி சாண்ட்விச் ரெடி பண்ணி சாப்பிட்ணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இதுவுமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம தோசைக்கல் காய போட்டிருக்கேன், இது நல்லா காய்ஞ்சி வரட்டும். இப்போ இது நெய் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நெய்யால் நான் ஹோம்மேட் நெய் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த நெய் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நெய் எடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு நெய் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தோசைக்கல்ல நம்ம ரெண்டு ப்ரெட்டையும் நம்ம ஒரே டைமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தக்கன இது நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை தோசைக்கல்ல வச்சிடலாம். நீங்கள் தோசைக்கல்ல இது வைக்கிறதுக்கு முன்னாடி கூட சென்டரில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம், இல்லை வச்சதுக்கு அப்புறமும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரெட்டை வச்சுட்டு சுற்றியும் இது மாதிரி நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் ஆட் பண்ணணும். இதுக்கு ஒரு இதுலேயே விடக்கூடாது. இப்போது இதை நம்ம தோசை திருப்பியோ இல்லை இது மாதிரி மரக்கரண்டியோ வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரு சைடு ப்ரெட் ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை திருப்பி போட்டாச்சு. இப்போ இந்த சைடும் நல்லா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி விடணும். நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குங்க ஈவினிங் ஸ்நாக்ஸு. பாருங்கள், உள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சது எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இது சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யும் நம்ம ஆட் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், எல்லாருமே சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.